Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா மேட்சிங் போர்ட் எப்படி பண்ணலாம் ஈஸி மெத்தட்ல அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ மேட்சிங் போர்ட் அப்படினாலே நம்ம எல்லாரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படினா இந்த மாதிரியான கேலண்டர் அட்டை தான் என்ன செய்வோம் அப்படினா நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேவா? சோ மேட்சிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் லெவல் 1க்கு 5 லெவல் 2க்கு 5ன்னு சொல்லி டோட்டலாக நம்ம 10 மேட்சிங் போர்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஎல்எம் லிஸ்ட் அப்படின்ற ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை என்ன செய்யுங்க அப்படின்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எது எப்படி செய்யணும் எத்தனை செய்யணுன்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேலண்டர் அட்டையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இந்த மாதிரி 2 சைட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஏன்னா பின்னாடி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கம்பெனி நேம் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் டபுள் சைடுமே கட்டாயம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கேலண்டர் கார்டை யூஸ் பண்ணுறப்போ நிறைய உங்களுக்கு சார்ட் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா இதனுடைய வெயிட். ஓகேவா? ஸோ இதனுடைய வெயிட் என்ன அப்படின்னா 1 அப்படின்றப்ப தெரியாது. ஓகேவா? ஸோ பல்காக நீங்கள் 10 எடுத்து கேரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இதோடைய வெயிட் அப்படின்றது ரொம்பவே ஹெவி ஆகிடும். ஓகேவா? இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் நீங்கள் ஹோல் போடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் சார்ட்டெல்லாம் ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி ஹோல் போடுறீங்க அப்படின்னா இந்த சார்ட் கிளியறதுக்கான நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்ஷனலாக நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் அட்டை என்ன அப்படின்னா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஓகேவா? அது நல்ல ஒரு பெரிய சார்ட் சைஸில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 2 நீங்கள் கார்ட்போர்ட் அட்டையை வாங்கினீங்கனாலே என்னென்னா போதுமானது. ஓகேவா? ஸோ அதிலே நீங்கள் 10 கார்ட்ஸுமே என்ன செஞ்சுக்கலாம், மேட்சிங் போர்ட்ஸுமே என்ன செஞ்சுக்கலாம்னா செஞ்சுக்கலாம். அது போக அது பேலன்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கட் அவுட் செஞ்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒர்க்கிங் மாடல் செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்பவே காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு பெரிய கார்ட்போர்டே என்னன்னா 25 to 30 rupees தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கார்ட்போர்டை என்ன செஞ்சுருக்கேன்னா கட் பண்ணி இதில் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம சார்ட் ஒட்டியிருந்தோம் அப்படின்னாலே இது போதுமானது. ஓகேவா? ஸோ நீங்கள் டபுள் சைடு ஒட்டணுன்ற தேவை கிடையாது. ஏன்னா பேக் சைடு பிளைன் சர்ஃபேஸாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் சைடு ஒட்டினீங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த டேப் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் சார்ட்லாம் டேப் போட்டுறீங்க அப்படின்னா அது போக அதில் பேலன்ஸில் ஏதாவது டேப் இருந்துச்சுன்னா சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்கள் சும்மா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதில் முன்ன பின்ன சுற்றி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டேப் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் மேட்சிங் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சிங் திங்ஸை எல்லாருமே எழுதிடுவோம். ஓகேவா? யாருமே என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா இந்த டைட்டிலை மட்டும் என்ன செய்ய மாட்டோம்னா எழுதவே மாட்டோம், மறந்துடுவோம். ஓகேவா? கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைட்டிலுக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் எதுக்கான டைட்டிலுக்கு எந்த டைட்டிலுக்கு நம்ம மேட்சிங் போர்டு செஞ்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம டீச் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அப்போ தான் தெரியும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் பாலினாமியில் இந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் வாங்கி அதை கட் பண்ணுங்க. ஓகேவா? பெரிய சைஸ் சிசரை வச்சு என்ன செஞ்சிடலாம்னா ஈஸியாக கார்ட்போர்டை கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா உங்களோட என்ன கண்டென்ட் நீங்கள் எழுத போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சிங் போர்டும் ஒரே சைஸில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மேட்சிங் போர்டையும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று இந்த த்ரெட்டு நம்ம நார்மலாக அவைலபிளாக இருக்கிறது தான். இந்த பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷ்னரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பீட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கிறணும் அப்படின்னா மோஸ்ட்டாக ஒரே கலர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதாவது எல்லா மேட்சிங் போர்ட்லேயும் ஒரே கலராக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மேட்சிங் போர்ட் பர்டிகுலர் இந்த மேட்சிங் போர்டு எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரே கலர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்று எல்லோ, ஒன்று க்ரீனு, ஒன்று ஆரஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் எல்லாமே ஒரே கலர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நம்ம மேட்சிங் போர்டு செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்டர்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸை என்ன செய்யுங்க அப்படின்னா வாட்ச் பண்ணுங்கள். இனி வர ஒவ்வொரு வீடியோலையும் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.